ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நான் இப்போ என் கையை வந்து நான் தட்டும்போது ஒரு சவுண்ட் வருது. ஸோ அது மாதிரி என் கூட ஒரு 1000 பேர் சேர்ந்து கை தட்டும் போது அது ஒரு பெரிய அதிர்வே கிரியேட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அதை நானே பண்றேன், ஆன்லைன்ல என்ன சேல்ஸோ அதை நானே பண்றேன். ஸோ இப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நானே பண்றேன்றதை விட என் கூட எத்தனை பேர் சேர முடியுமோ சேருங்க. ஸோ என் கூட எல்லாருமே சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட growth வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கா பெருசா இருக்கும். ஸோ அதுதான் எங்களோட பெரிய மோட்டிவ். நாங்க வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். ஸோ எங்க கூட எத்தனை பேர் சேரணும்னு நினைக்கிறீங்களோ நான் எல்லாருமே சேர்த்துக்கிறேன். ஸோ வாங்க, நீங்க யாரெல்லாம் எங்க கூட சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வாங்க, நான் எல்லாருமே சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரியான இது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு மாசம் லக்ஸரியா ரொம்ப என்ஹான்ஸ்டா வாழணும்னா கூட ஒரு மாசம் 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா இருந்தா போதுமா? ஸோ அந்த மாதிரியான ப்ராஃபிட்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி நம்ம ரெகுலரா நம்ம பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஸ்டோர்ஸும் நல்லா ரன் ஆகும். ஸோ உங்களோட ஸ்டோர்ஸும் நல்லா ரன் ஆகும், உங்களோட பிசினஸ் ஃபீல்டும் நல்லா ஆகும். ஸோ நம்ம ஒரு ஹோல்சேல் யூனிட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே வந்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ண போறோம். நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரெகுலரா நல்ல ஓட்டா இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த யூனிட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க மூலமா வந்து நம்ம நிறைய யூனிட்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். பட் அதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், எங்கே வந்து நம்மளுக்கு பல்கா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, எந்த இம்போர்ட்டர்ஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்றதுக்கு டெல்லியில இருக்க பிரகதி மைதான்ல வர ஜூலை 6th to 9th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500+ டாய்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. லைக் ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அங்க எல்லாமே வந்து டீமா நம்ம என்ன பண்ணணும், ஸோ எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும், ஒருத்தர் வாங்குற ப்ராடக்ட் இன்னொருத்தர் கிளாஷ் இல்லாம எல்லாருமே சேர்ந்து பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் போய் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த ஈவெண்ட்ல நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்தா வந்து டாய்ஸ்ல என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னென்ன பிரைசஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புதுசா வெரைட்டியா மார்க்கெட்ல நம்ம எது கொடுத்தா நம்ம பிசினஸ் நல்லா ரன் ஆகும் அப்படின்றத நம்ம டீமா விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த கான்டாக்ட் அந்த டீலரை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த யூனிட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் அங்க போயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் நம்ம கிட்ட வந்துடும். ஸோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஹோல்சேல் யூனிட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 10 to 15 crores நம்மளுக்கு தேவைப்படும். பட் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த ஹோல்சேல் யூனிட்டுக்கு அப்படின்றப்போ நம்மளுக்கு கண்டிப்பா அதோட நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 20,000 வந்து 25,000 ரூபா தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஹோல்சேல் பிசினஸையும் நம்ம ரீட்டைல் பிசினஸோட நம்ம எக்ஸிஸ்டிங்கான பிசினஸோட நம்ம சேர்ந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி என்னோட யூனிட்டா இருக்கட்டும் இல்ல உங்களோட ஸ்டோர்ஸா இருக்கட்டும் இல்ல எல்லாருமே வந்து நம்ம சேர்ந்து பண்ணும்போது நம்ம எல்லாரோட பிசினஸ்மே டோட்டல் மாசிவா சக்சஸா இருக்க போகுது. ஸோ டெல்லியில இந்த ஈவெண்ட்ல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோல்சேலாவும் இம்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்தும் என்னென்ன டாய்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அவங்க என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, ஸோ ஒரு காட்டனுக்கு எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த யூனிட்டுக்கு இந்த ஹோல்சேல் டீமுக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணா நம்மளுக்கும் நம்ம ஸ்டோரும் பெட்டரா இருக்கும், அதே மாதிரி அந்த யூனிட்டுக்கும் அது நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க நேர்ல கலந்துக்கிட்டு நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி இங்க நீங்க ப்ராடக்டை கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஸ்டோர்ஸ்க்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ப்ராடக்டை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து ஒரு ஹோல்சேல் பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு பெரிய அஸ்திவாரமா இருக்க போகுது. அப்படின்னா பேசிக்கான விஷயம் இந்த 3 தான். ஸோ ஒரே ஒரு பிராண்ட் ஒரே ஒரு ரூஃப்குள்ள நம்ம வந்து 1000+ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரதான் இதோட மெயின் அல்காரிதமே. ஸோ இதுக்காக தான் இப்போ இந்த கெட் டுகெதருமே நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த ட்ரிப்ல கலந்துக்காங்க. அண்ட் உங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெல்லி ட்ரிப்ல என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம், எந்தெந்த டாய்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்ற எல்லா விஷயமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்க வந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எடுக்கிற ப்ராடக்ட் நம்ம எடுக்காம இன்னும் சூப்பரான ப்ராடக்ட் என்ன நம்ம ஹோல்சேல் யூனிட்டுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் பிசினஸ் நம்ம பண்ணா நம்மளோட ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நம்மளோட ஹோல்சேல் பிசினஸ் ஸோ ஒரு நாள் வந்து நல்ல பிசினஸ் பீக்கா இருக்கும், ஒரு நாள் வந்து பிசினஸ் ரொம்ப டவுனா இருக்கும். ஸோ ரெய்னி சீசனா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த மாதிரிலாம் இல்லாம
எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்ல ஓட்டமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம பிசினஸ் என்னைக்குமே படுத்துட கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு விதையா வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கணும், இங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ நான் எந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்றது எல்லாமே லைவா தெரிஞ்சுக்கணும். இல்ல இந்த ஈவெண்ட்ல வந்து நாங்க எப்படி கலந்துக்கிறது, இதை பத்தியான நிறைய விஷயங்கள் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்னோட டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த டெல்லி ட்ரிப்போட டீடைல்ஸை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அண்ட் ஹோல்சேல்ல நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த டெல்லி ட்ரிப் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோவை வந்து இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் சரத்குமார். அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் மிஸ்டர் வியாபாரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.